பிடிஏ பிஎஸ்டி எதுவும் வேண்டாம். யாழ் நூலகத்தில் விசேட செயலமர்வு. வடக்கு மாகாணத்தில் மாபெரும் அபிவிருத்தி திட்டங்கள். இந்திய நிதியுதவிக்கு ஆளுநர் நன்றி. சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அதிரடியாக முடக்கம். கோட்டாபே கண்டு அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுகின்றார்கள். சபையில் நீதி அமைச்சரின் பதில். நாமளின் பிரித்தானிய விஜயம். தமிழ் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்ட முக்கிய நிகழ்வு. வெள்ளை கொடியோடு சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் மஹிந்த இட்ட கட்டளை. நாமல் அறிந்த கதைகள். நிதி குற்றப்பிரணவு பிரிவில் முன்னிலையாவது குறித்து மைத்ரியின் அறிவிப்பு. ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கில் வெறுப்பை விதைக்கின்றனர். நிரோஷன் பாதுக்கு. நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் உருவாக்கப்படும் அதற்கு ஈடான சட்டத்தினையும் இல்லாது செய்து மக்களின் மீது திணிக்கப்படும் அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் நிறுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு நோக்குடன் சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கையின் மக்கள் பாராளுமன்ற என்ற அமைப்பு இன்று செயலமர்வு ஒன்றை முன்னெடுத்தது. யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் பல்தரப்பட்ட அமைப்புகளின் பிரசன்னத்துடன் நடைபெற்றது. சட்டத்திரணி பெனிஸ்லாஸ் ருஷான் இந்த செயலமர்வில் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக 1979 ஆண்டு 48 எண் கொண்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு தற்காலிக சட்டமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அது 1982 நிரந்தர சட்டமாக மாறியது. தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசாங்கங்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பிடிஐயின் கீழ் நீதித்துறையின் மேற்பார்வை இல்லாமல் நபர்கள் கைது, நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதை, குறிப்பாக இன சிறுபான்மையினர், அரசியல் எதிரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை அடக்குமுறை செய்தல் போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் பதிவாகியுள்ளன. 1983 தொடக்கம் 2009 உள்நாட்டு போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராகவும் 1988 தொடக்கம் 89 ஆண்டுகளில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் மாணவர் இயக்கங்களுக்கு எதிராகவும் 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் 2022 போராட்டத்திற்கு பிறகு போராட்டக்காரர்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசு பிடிஐ ரத்து செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச மட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் உறுதியளித்திருந்தாலும் அது நடைமுறையில் செயற்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் 2024 ஆண்டில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்தி பிடிஐ ரத்து செய்யப்படும் என்று மக்களுக்கு உறுதியளித்தது. அந்த கொள்கை அறிக்கைகளில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் உட்பட அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் ரத்து செய்யப்படும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் பிடிஐ ஒழிப்போம் என்ற போர்வையில் தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு முன்வைக்கப்பட்டமை மக்கள் ஆணைக்கு எதிரான செயலாகவே இருக்கின்றது. அது மட்டுமின்றி இலங்கையில் ஏற்கனவே தண்டனை சட்டக்கோவை, பயங்கரவாதம் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைகள், அதன் உளவுத்துறை சேவைகள், பயங்கரவாத விசாரணை பிரிவுகள் மற்றும் சட்ட பொறிமுறைகள் இருப்பதால் தனித்தனி அடக்குமுறை பயங்கரவாத சட்டங்கள் தேவையில்லை. பிடிஐயின் கீழ் பல ஆண்டுகளாக நியாயமற்ற வகையில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாலும் அவர்கள் அனுபவித்த அநீதிகளுக்கு சமூக அல்லது சட்ட ரீதியான இழப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த சட்டங்கள் வரலாறு முழுவதும் மக்களை மிரட்டவும் அடக்குமுறைகளுக்கான கருவிகளாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிடிஐ நிறைவேற்றப்பட்டால் சாதாரண குடிமக்களின் கருத்து சுதந்திரம், எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை மற்றும் தனியுரிமை என்பன கடுமையாக கட்டுப்படுத்தப்படும். எனவே குறித்த சட்டவரைவு குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வு செய்தல், நீதி அமைச்சு ஊடாக எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்கும் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெளிவாக அறிவித்தல், சமூக ஊடகங்கள் மற்றும் பொது உரையாடல் மூலம் திறந்த விவாதத்தை முன்னெடுத்தல் என்பன அத்தியாவசியமான செயற்பாடுகளாகும். இந்த சட்டவரைவை தோற்கடிப்பதன் மூலம் மட்டுமே இலங்கையின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் அனைத்து குடிமக்களின் சுதந்திரங்களையும் பாதுகாக்க முடியும் என்றும் இந்த செயலமர்வில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதற்காக இந்திய அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் வடக்கு மாகாண மக்கள் சார்பில் ஆளுநர் ந. வேதநாயகன் நன்றிகளை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதி உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி ஆகியோர் வடக்கு மாகாண ஆளுநரை இன்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்றிட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைகளின் அபிவிருத்தி மற்றும் காரைநகர் படகுதள அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆளுநருடன் பிரதி உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடினார். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா பேரிடரின் பின்னரான உதவித்திட்டங்கள் குறித்தும் இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையிலான முன்னுரிமைகள் தொடர்பிலும் பிரதி உயர்ஸ்தானிகர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் கடன்களாக வழங்கப்பட்ட சில உதவித்திட்டங்கள் தற்போது நன்கொடைகளாக மாற்றப்பட்டுள்ளமையும் அவர்
அவர் சுட்டிக்காட்டினார். டித்வா பேரிடரின் போது இந்திய அரசாங்கம் வழங்கிய உடனடி உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த ஆளுநர் இந்தியாவின் தொடர்ச்சியான பங்களிப்புகளை பாராட்டினார். இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் காங்கேசந்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளமை தொடர்பிலும் துறைசார் கௌரவ அமைச்சர் நேற்றைய தினம் இதுகுறித்து வெளியிட்ட கருத்துக்களையும் ஆளுநர் இதன்போது நினைவு கூர்ந்தார். பலாலி விமான நிலையத்தின் முனையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் இலங்கை அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் அதன் ஏனைய விரிவாக்க செயற்பாடுகளுக்காக இலங்கை அரசாங்கம் விடுக்கும் கோரிக்கைகளுக்கு சாதகமான பதிலை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் பிரதி உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தில் புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்திய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறு ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதி உயர்ஸ்தானிகர் முதலீட்டு வலயங்கள் தொடர்பான கொள்கை நிலைப்பாடுகள் மற்றும் வழிகாட்டல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பின்னர் இந்திய முதலீட்டாளர்களை நிச்சயம் வடக்கில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்க முடியும் என உறுதியளித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கையப்படுத்தப்பட்ட சட்டவிரோத செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் பின்வருமாறு. ஹப்புகுட ஆராய்ச்சியே கங்கானம் கே துமிந்த தில்ருக் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு 23 மில்லியன் ரூபாய். இதில் ஒரு வேன், ஒரு மோட்டார் சைக்கிள், வீடு மற்றும் ரோலர் கேட். கந்தியா கலாமோகன் சொத்து மதிப்பு இன்னும் மதிப்பிடப்படவில்லை. 2 மோட்டார் படுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. திலும் தாரக பாலசூரிய 8 லட்சம் ரூபாய் முகப்பு மதிப்பு கொண்ட 15 பேஜ் காணியுடன் கூடிய 2 மாடி வீடு. முகமது ஹரீஷ் முகமது 2026 1/21 முதல் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. பெறுமதி இன்னும் மதிப்பிடப்படவில்லை. மேலதிகமாக 5 வாகனங்கள் அரசுடைமை. முகமது ஷியாம் 2026 1/21 அன்று சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மதிப்பு இன்னும் மதிப்பிடப்படவில்லை. கார் ஒன்று அரசுடைமை. விஜயசுரை மகதுருகே உதித இரோஷன் விஜயசுரை 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் ஒரு லொரி. இந்திக்கு பத்மகுமார் 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கெப் வாகனம் மற்றும் 1 மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு. லஹிரு சம்பத் 1.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு முச்சக்கர வண்டி. ஹெட்டியாராட்சியே தோனு ஷியானி சந்திரலதா 6 கோடி ரூபாய் பெறுமதியான 14.7 பிச்சஸ் காணியும் 4 மாடி வீடு. கெகல் பத்ர பத்மே என்று மந்திரு பத்மஸ்ரீ 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாதி கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் கூடிய 20 பர்ச்சேஸ் காணி 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6 அறைகளை கொண்ட பாதி பூர்த்தியான கட்டிடம். தெஹிபாலா என்ற பட்டப்பித்திகே மத்துமகேஷ் ஷெகான் சத்சர 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 பலநாள் மீன்பிடி படகுகள் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 15.8 பேஜஸ் காணி மற்றும் 2 மாடி வீடு. ஜெயசிங்ககே மதுரங்க சம்பத் 5.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு கெப் வாகனம், 14.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு வேன், 5 வங்கிக் கணக்குகளில் உள்ள 73.3 மில்லியன் ரூபாய் மற்றும் ஒரு கணக்கில் உள்ள 1,60,328.88 ரூபாய், 544 அமெரிக்க டாலர் மற்றும் 283 மில்லியன் ரூபாய் பணம். அதிகாரி சமந்த பெரேரா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10.10 பேஜ் காணி, 13 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு ஏக்கரும் 1.5 பேஜ் காணி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளது என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அஜித் பி பெரேரா அரசாங்க பணத்தை பயன்படுத்தி தற்போது பெற்றோருக்காக நினைவு தூபி அமைத்துமே தொடர்பாக கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறி வெளிநாடு சென்று பின்னர் திரும்பி வந்து ஜனாதிபதியாகினார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியான மறுநாளே அவருக்கு இருந்த விலக்கூட்டுரிமை காரணமாக வழக்கு கைவிடப்பட்டது. இப்போது அவருக்கு அந்த உரிமை இல்லை. ஓராண்டாகியும் இந்த வழக்கு இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த நாட்டின் பொருளாதார அழிவுக்கு காரணமான ஒரு பாரதூரமான வழக்கு இது. சட்டமா அதிபருடன் இணைந்து இந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா என கேள்வி எழுப்பினார். குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்த போது அவரது பெயரை கூறக்கூட அஞ்சியவர்கள் இப்போது வீரவசனம் பேசுவது நகைப்புக்குரியதாக உள்ளது என நீதியமைச்சர் ஹர்சன ராணேக்கார தெரிவித்தார்.
இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் சொசைட்டியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சொற்பொழிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சொற்பொழிவுக்கு பிரித்தானியாவில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் சிலரின் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்மாத இறுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொள்ள உள்ள விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்டு சொசைட்டி மற்றும் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி இரண்டிலும் உரையாற்ற அழைக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்திருந்தது. இருப்பினும் பிரித்தானியா முழுவதும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் குழுக்களும் தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களும் இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் குறித்த கட்சி தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்ப்புகள் மற்றும் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் கேம்பிரிட்ஜ் சொசைட்டி சொற்பொழிவை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது தொடர்பாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர் இப்போது நிரூபித்துள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களிடம் நேற்று கருத்து வெளியிடும் போது இவர் இதனை குறிப்பிட்டார். முன்னதாக ஊடக சந்திப்பொன்றை நடாத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது குறித்து ராஜபக்ச குடும்பத்தினர் பேச்சு நடாத்தினர் என குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் மூன்றாம் தரப்பிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சக்கள் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த திட்டம் தோல்வியடைந்தமையாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச எம்பி விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாகவே கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராஜபக்ச கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். இது எப்படி இருந்தாலும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தனர் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ச விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்கே குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என தெரிவித்துள்ளார். சுகையினம் காரணமாக முன்னிலையாக முடியாது என பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்கே கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர்கள் அவரை வீட்டிலேயே சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியதாகவும் வாக்குமூலத்தை வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயணத்திற்காக 1.66 பில்லியன் ரூபாய்க்கு மேல் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் வடக்குக்கு சென்று இனங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைப்பதன் மூலம் நாட்டை மீண்டும் எரிக்க முயற்சிப்பதாக ஊழல் எதிர்ப்பு படையணியின் அழைப்பாளர் நிரோஷன் பாதுக்கு குற்றம் சாட்டினார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதிகள் தலதா மாளிகை மற்றும் மத்திய வங்கி மீது குண்டு தாக்குதல்களை நடத்திய போதும் அறந்தாளவியில் பிக்குகளை படுகொலை செய்த போதும் பிரதமரிடம் அனுமதி கேட்டார்களா? கடந்த கால நிகழ்வுகள் குறித்து எந்தவித புரிதலும் ஒன்றி அரசாங்கம் செயற்படுவதாகவும் வடக்கு தெற்கு மக்களை இணைக்கும் பாலத்தை அமைப்பதற்கு பதிலாக அவர்களை பிரிக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரலை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மக்களின் துயரங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு வித உணர்திறனும் இல்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு மற்றும் தெற்கு மக்களை வெளித்து பேசும் போது நாட்டு தலைவர்கள் என்ற ரீதியில் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும். வடக்கு அன்பை கொண்டு செல்ல வேண்டுமே தவிர வெறுப்பை கொண்டு செல்ல வேண்டாம். 17 ஆண்டுகளுக்கு முன்னர் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இவ்வாறான பொறுப்பற்ற கருத்துக்களை கூறியதில்லை. இன்று கொழும்பில் நடைபெறும் மகாசங்க மாநாடு என்பது கடந்த காலங்களில் சங்கத்தினர் மத்தியில் தங்கியிருந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாகும். பௌத்த சாசனத்தை அழிவை நோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் முயற்சியை மகாசங்கத்தினர் புரிந்து கொண்டுள்ளனர். அரசியலமைப்பின்படி அனைத்து மதங்களையும் சமமாக நடத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இறுதியாக அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு 65% உள்ளதாக வெரைட் ரிசர்ச் நிறுவனம் நடத்திய ஆய்வு உண்மையான என்றால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு பாதுக சவால் விடுத்தார். மூன்றில் 2 பெரும்பான்மை பலம் இருந்தும் தேர்தல் முறைமையை சீர்திருத்தவோ அல்லது கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவோ முடியாமல் இருப்பது அரசாங்கத்தின் அனுபவமின்மையை காட்டுகிறது. விருப்பு வாக்கு முறையில் உள்ளது வேறு எந்த முறையிலேயோ மாகாண சபை தேர்தலை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாகவும் அரசாங்கம் விதைக்கும் வெறுப்புக்கு மக்கள் வழங்கும் பதிலை அந்த தேர்தலில் காண முடியும் என்றார்.